ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி கோழி பிரியாணி செய்ய போகிறோம். நாங்கள் கோழி எடுத்து வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவில் செய்ய போகிறோம். நாங்கள் கொஞ்சம் கூட கோழி போடுறோம், அதில் ஒரு 2 கிலோ அளவில் போட்டிருக்கிறோம். இந்த கோழி வந்து பொரிக்கிறதுக்கு சிக்கன் பாலிபாப் அந்த மாதிரி அது செய்ய போகிறோம். அதுக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க. அது வேண்டாம், அதங்கால வெப்பம். தக்காளி பழம் ஒரு 350-400 கிராம் அளவில். வெங்காயம் அதில் தான் ஒரு 350-400 கிராம். இஞ்சி 2 இஞ்சி சேர்த்து, உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து ஒரு 400 கிராம் அளவில் அடித்து வச்சுருக்கிறோம். மற்ற தனி மிளகாய்த்தூள், ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டை, பச்சை மிளகாய், என்ன இதுக்கு பேர் பிரியாணி இலை, கருவேப்பிலை. நாங்கள் 3 முறை வாசமாக இருக்கும். உண்டை விட்டுட்டேன். இதான் இந்த சட்டி பார்த்தீங்களோ, இந்த சட்டிக்காக செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு என்ன மாதிரி சாமான் போடணும்? இங்கே இருக்குது மஞ்சள் தூள் ஏன் போடுறேன்னு சொன்னால் வெடுக்கடிக்காமல் இருக்கத்தான் மஞ்சள் தூள் போடுறது. நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா பிரியாணிக்கு மஞ்சள் தூள் போடுறதில்ல, மஞ்சள் தூள் போடுறேன்ட்டு கொஞ்சம் வெடுக்கடிக்கிறது குறைவாக இருக்கும். அதெல்லாம் நான் போடுறேன். பாருங்கள், இவ்வளோ சாமானும் தேவை பிரியாணிக்கு. நாங்கள் ஏற்கனவே 2 தடவை ஒரு தடவை சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறேன். ஆனால் அது கன நாள் ஆயிடுச்சு. அதான் இப்போ திருப்பி போட போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் படிவை. ஓகே, படியாக பார்த்துக்கொள்ளுங்கோ. செய்து கொண்டே இருக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்கோ. எண்ணெயை விட்டுட்டேன். ஒரு 200 ml அப்படி எண்ணெய் விடுங்கோ, பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது வெங்காயம் இதை போடும். இது கிராம்பு. கிணக்க போடக்கூடாது, சில புள்ளிகள் சாப்பிட மாட்டேங்க. கொஞ்சம் போடுங்க. சரி, என்ன இது? ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு. இது சும்மா ஒரு குத்து மாதிரி முடிச்சு போட்டுருவோம். சும்மா. ஓகே, ஓகே. அடுத்தது இந்த கருவேப்பிலை பிரியாணியில் அதுகளையும் போடுவோம். டடக் டடக். இந்த கிண்ட ஐட்டத்தை எடுக்காமல் விட்டுட்டேன். கிண்ட ஐட்டம் டடக். ஓகே, அது எடுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நான் இன்றைக்கு ஒரு 1.5 கிலோ அளவில் போடுறதா இருக்குது. அதான் என் ஃப்ரெண்டும் மாறணுன்றவர் சில வேளாண் வேறு அவர் 8 மணிக்கு வாராருண்டு தெரியாது. பார்ப்போம் இப்போ வாராரு. இப்போ எத்தனை கிலோ இந்த தராசு தெரியல. பார்ப்போம். வச்சு வெயிட் குறைஞ்ச சாமான்ன்றதுக்கு வைப்போம். அரிசி போட கணக்காக இருக்கு. ஓகே, கிலோ அரிசி, பசுமதி அரிசி போடுவோம். 1.5 கிலோ 1 கிலோ காணா போல கிடக்கு. பார்ப்போம். இல்லையோ அரிசி கிடக்கு தான். நாங்கள் கிடக்காண்டு தெரியாது. நீ அதை கண்டுபிடிக்கிறது நானுங்க போடுறது. கிடக்காட்டம் பார் எடுத்துக்கொண்டு அரிசி. അപ്പം നടക്ക് എടുക്ക ബസുമതി. ஓகே, பாசுமதி அரிசி உங்களோட விட்டா டீ பிளான் பண்ணி வைக்கிற பாசுமதியை என்ன இல்லை அரிசி. பாருங்க, இதுக்கான அரிசி இருக்கா.
ஓகே, ஒரு 350 கிராம் அரிசி கூட போடும். அதுக்கு மேலே இது தட்டிக்க கொள்ளாது, அதான் பிரச்சனை. எத்துகள் உண்டு எங்கே ஆணை இல்லை, எங்கே வச்ச வேண்டு விரிய இல்லை. பாப்பா இதுகளுக்கு எங்கேயும் கிடக்கும். என்ன பிரச்சனைண்டா ஊற வைக்கணும் அரிசியை, அதுக்காக தான் தேவையத்தை காணையில் அது மூடிப்படாத விட்டு. நீங்கள் யோசிக்கலாம் முதலேண்டாக அவன் காட்டே இல்லையாண்டு அரிசியை. அது உங்களுக்கு தெரியும் தானே, வசுமதி அரிசி போடணும் இருக்காண்டு. அரிசி போடணும்னு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியாதோ? வடிவாக அரிசி இருக்கா கழுவி வைக்குவோம், கழுவினா தான் நல்லது. தான் கழுவிக்கொண்டிருக்கும். அரிசி கழுவ காணும், பெரிய ஏத்தெடுப்போம் வந்து கத்தட்டுமே. சமைக்க வலிக்கிட்டா பெரிய ஏத்தெடுத்து தான் சமைக்கிறேன். கத்துவா கத்தட்டும். என்ன சமையல் நடந்தது, என்ன நடந்தது கேள்வி வந்த உடனே வெங்காயம் நல்லா பொரியட்டு. வெங்காயம் பொன் நிறத்தில் வரணும், வந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட. மற்றது அரிசி ஊற போட வைக்க அதுக்கும் கொஞ்சம் உப்பு போடணும். சரியோ, அதுக்கே உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் ஊறி வேறு. ஓகே, அது ஊறட்டும் கிடந்து. இதென்ற அளவு சாடி இதால் உண்டு விட்டால் 1 லிட்டர். இங்கே பச்சை மிளகாய் போட மறந்து, பச்சை மிளகாய் அது போடலாம், பிரச்சனை இல்லை. இது ஓகே ஃபுல்லாக நல்லா முருகட்டும். மதியலோ பொரிக்கிறதுக்கு குழச்சி வச்சிருக்கிறோம். எப்படி இருக்குது? இதை வந்து இந்த சட்டிக்காக பொரிக்கணும், அந்த சட்டிக்காக குழச்சி வச்சுட்டேன். பாருங்க இந்த வேலையே, இந்த சட்டிக்காக பொரிக்கணுன்றா என்ன கூட வேணும். இதுக்கே கொட்டுவோம்.
இப்போ இதை கழுவோம். சட்டி கிடக்கு பெரிய சட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து பழுதாக்க இந்த ஆத்துக்காரி வந்து சண்டைக்கு வந்து எல்லாத்தையும் பழகி போடுறது. ஏன் சண்டையை பிடிப்பான்? கிடக்குற என்ன காணாது காணும் போலையும் கிடக்கு விட்டு பார்ப்போம். காணாத போலாம் கிடக்கு. கொதிக்கட்டும். என்ன கிடக்கு எங்கட வீட்டில் எங்கே என்ன கிடக்குன்னு தேடி பிடிக்கலான்னு எங்களுக்கு பெரிய பிரச்சனை. சரியோ அப்போ அங்கே நீங்கள் வச்சிருப்பீங்க. ஆஞ்சடா கோக்கு கிடக்கு கிடக்கு. ஓகே எனக்கு விடக்கூடாது. எனக்கு விட்டாச்சு. அதில் பொன் நிறத்தில் வந்து கொண்டிருக்குது. இப்போ பொன் நிறத்தில் வந்து கொண்டிருக்கு. அப்படியே பாருங்க. அட சட்டி அரைவாசி தெரியாமல் கலந்துருக்கு. பார்த்தீங்களா? நீங்களும் சொல்ல இல்லையா எனக்கு? இப்போ தெரியும் பாருங்க. இப்போ ஓகே ஓகே. இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி தக்காளி தக்காளியை போட்டு உப்பை போடும். 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு எவ்வளோ இது கரண்டியாக தான் போடணும். இந்த கை ஈரமாக கிடக்கு. கையளவு எடுக்க இல்லாது. இவங்க கரண்டியை இந்த கரண்டியாக தான் போடும். ஓகே. இப்போ வந்து அதில் 1.5 கரண்டி போட்டிருக்கோம். பிறகு டேஸ்ட்டை பார்த்து போடுவோம். ஏன்னு சொன்னால் கை கணக்கண்டா போடலாம். இந்த கையெல்லாம் ஈரமாக கிடக்கு. உப்பு இல்லைன்னா அரைவாசி உப்பு கையோட வந்துடும். ஓகே. இதில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ. ஓகே. இப்போ வந்து
இஞ்சியும் உள்ளியும் அடித்து வச்சுருக்கேன், அதை போடுவோம். இந்த 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சு நானே இல்லோ, அதை தான் இதுக்க விட போகிறோம். இதுக்க விட்டு ஒரு கசிலாக அடிப்பேன் வேண்டா, ஏன்னா அணியானா போ பண்ணுவான். தண்ணீர் அளவு இருக்கணும் முதல், அதுக்காக தான் 1/2 லிட்டர் எடுத்து வச்சேன் நான் முதல். இப்போ வந்து இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இனி முடிய வேறு கடந்து கொஞ்சம் ஹீட் பண்ணட்டும். ஒரு கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி விட்டால் சரி, அவ்வளோ மீட்டர். அது வந்து நீங்கள் வைக்கலாம் 1 கிலோ 1.5 கிலோ 1.5 லிட்டர்னு சொன்னால் 10 லிட்டர் 10 கிலோ அரிசியில் போட்டிங்கன்னு சொன்னால் 10 லிட்டர் 10 5 15 லிட்டர் தண்ணி விடணும்னு சொல்ல யோசிக்கக்கூடாது. ஒரு 2 லிட்டரை குறைச்சி விடலாம். இதுனா கூட சமைக்க கூட இப்போ அவியும், இப்போ கூட தக்காளி அதெல்லாம் கூட போடுவீங்களோ, அதனால் தண்ணியை குறைக்கிறது. இப்போ இதுக்கு வந்து நான் 1.5 கிலோ போடுறபடியாக கிட்டத்தட்ட நான் 2.25 லிட்டருக்கிட்ட தண்ணி விட வேணும். இன்னும் கணக்கு பார்த்தா 2.25 லிட்டர் தண்ணி விட வேணும்னா. இப்போ மஞ்சள் தூள் சின்ன மஞ்சள் தூள் வச்சுக்கிறேன்ட்டு, மஞ்சள் தூள் போடுறதுக்கு காரணம் வந்து இந்த கோழி வெடுக்கடிக்காமலுக்கு தான் போடுறது மஞ்சள் தூள். அதுக்காக மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு இதுவே இந்திய நாக்கள்ன்றதுன்னா மஞ்சள் தூள் போட மாட்டேன்னு அவைக்கு அது சாப்பிட்டு பழகிட்டு எங்களுக்கு அது வெடுக்கடிக்க ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட இல்லாமல் இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் வெடுக்கடிக்காது, அதுக்காக தான் போட்டுருவேன். ஓகே, அடுத்தது இந்த கோழி பொங்கல் பொங்குது. ஓகே, ரெடியா 15 கோழியை போட்டோம்டா, இன்னும் 8 கோழியை போட்டோம்னா அடுத்த தடவை 8 போட சரி. இதில் வந்து 10 கிராம் மிளகாய், நல்ல உரைப்பு தூள்ண்டா 10 கிராம் போட்டால் சரி 1 கிலோவுக்கு. சரியோ, இது ஒரு 5 கிராம் வரும் ஒரு கரண்டி. நீங்கள் இதுக்கு என்னடா ஒன்று கூட போடுறான்ட்டு நாங்கள் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்றாக்கள் கூட, அதனால் கொஞ்சம் உரைப்பு கூட போட்டுருந்தேன். நார்மலாக வந்து 10 கிராம் தான் போடுறது. உரைப்பு தூள்னு சொன்னால் 10 கிராம் 10 கிராம் தூள் போட்டிங்கன்னா கணக்காக வரும். நான் 15 கிராம் போடணும். 1.5 கிலோ அரிசி போடுறபடியாக 15 கிராம் போடணும். ஆனால் நான் ஒரு 5-6 ஒரு 4 கிராம் 5 கிராம் அளவில் கூட போட்டிருக்கோம். என்ன பிரச்சனைனா நாங்கள் கொஞ்சம் முறைப்பு சாப்பிட்றாக்கள், அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். விளங்குதோ? டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் உப்பு என்ன மாதிரிண்டு. உப்பு கொஞ்சம் காணாமல் தான் பெறும். இந்த 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சு நான் இல்லை அந்த 1/2 லிட்டரே ஃபுல்லாக விடுவோம். நிமிதுக்கு
1.25 லிட்டர் தண்ணி விடணும். 1.25 விடக்கூடாது. 1.5 விட்டால் காணும். கால் விடக்கூடாது. விட்டால் அப்புறம் கரைச்ச கூட வந்துடும். கையால் அள்ளி போடுறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எங்களுக்கு கையால் செய்து தான் பழக்கங்கள். நாங்கள் இலங்கை மக்கள்லானே, இலங்கை மக்கள் கொஞ்சம் கையால் பாவிக்கிற கூட. கரண்டி எந்த குப்பியோ தெரியாது. இதாண்டுதுன்னா கை எவ்வளோ சுத்தமானது. நாங்கள் அடிக்கடி கழுவுவோம் கையை. சில பேர் யோசிக்கிற எல்லாம் கரண்டியால் போடணும். கரண்டியால் போட்டு என்ன பிரிவசனம் யோசிச்சு பாருங்கோ. கரண்டியில் எவ்வளவு குப்பிகள் எல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்க கரண்டி ஓகே. அதுவே கடையில் சாப்பிட போனீங்கன்னு சொன்னால் கரண்டியெல்லாம் சாப்பிட ஸ்டைலுன்னு சொல்லி சாப்பிடுவீங்க. ஆனால் அது ஸ்டைல் இல்லை. அங்கே குப்பி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்ற கருத்தான். உடனே கழுவி வைப்பேன். குறை ஆத்துக்கால் சண்டைக்கு வந்துடும். நான் வேலையை தான் எல்லா சட்டிவானையும் எடுத்து தான் வேலைவேன். ஆனால் இந்த ஆத்துக்காரி வேலையேக்க இப்படி சட்டிவானையெல்லாம் எடுத்து வேலைய மாட்டேன். சின்ன சட்டிவானைக்கே அடிவேலை முடிச்சுடுவேன். எங்களுக்கு செய்ய வராது. நாங்கள் பெரிய உண்டாகல் அண்டாகல் காஞ்சி அமைச்ச பழக்கம். நாங்கள் வேலை செய்கிற இடமும் ரெஸ்டாரண்ட் தான். இப்போ அங்கேயும் அப்படித்தான். என்ன செய்கிற? ஒன்றரை கிலோண்டா 1.5 கிலோ இறைச்சிக்கு 1.5 கிலோ அரிசி தான் போடுறது. ஆனால் நான் 2 கிலோ கிட்ட போட்டிருக்கிறோம் இறைச்சி. என்ன டேஸ்டாக இருக்குமெண்டாக்காக. ஹலோ, இனி கொஞ்சம் மூடி விடுவோம். இது அவியட்டும். எல்லாம் ரெண்டு போச்சு. நீ அதுக்கு புரியும்பா வந்து கற்றுவா. இனி தேவையில்லை. அதனால் அதை வைப்போம். உப்பு வேணுங்கிற கட்டம் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடுவோம். என் அரைச்சி அவியோனும் இல்லை. ஓகே, இன்னும் 1 லிட்டர் தண்ணி விடணும். 1 லிட்டர் விட்டுட்டேன். சரியோ, நம்மளாக 1.25 லிட்டர் விடுறது. 1 லிட்டர் விட்டுட்டேன். இனி கொஞ்சம் ஐயோட்டும் பார்ப்போம். கொஞ்சம் தர பார்ப்போம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டுறான். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இது தூக்க கவனம் தூக்கணும். கையில் சுட்டு போடும் மூடி. ஏண்டா உள்ளுக்க இந்த இதெல்லாம் அடங்கி நிற்கிறதானே, அதால் கையெல்லாம் சுட்டு போடும். நான் என்னையே போடுறேன்டா, அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அங்கே ஏற்கனவே 1 லிட்டர் விட்டுட்டேனோ, இது அடுத்த 1 லிட்டர். ஓகே, விட்டாச்சு. இனி இவர் கொஞ்சம் கொதிக்கட்டு. கொதிச்சாத்தான் இதுக்கு மேலே அரிசி போட சரியாக இருக்கும். மூடி விடுவோம், கொதிக்கட்டு. நீ இந்த தண்ணி கொதிச்சோடனே நாங்கள் அரிசியை போடலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதில் கொதிக்கும். அதுக்கிடையில் எங்களோட பொரியலை பார்ப்போம் நாங்கள் எப்படி இருக்கான்னு. पूरी बड़े बढ़िया परियट இன்றைக்கு வித்தியாசமா நாங்கள் ப்ளம்ஸு காஜு போட்டு செய்ய போகிறோம்.
இது போட்டு செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அது கொஞ்சம் போட்டு செய்வோம்ட்டு இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கோம். மறுநாளும் கஜு ஒன்றும் போட்டாங்க செய்தது நான் இப்போ போட்டு செய்ய போகிறோம். அதில் நாங்கள் 3 எடுத்து சாப்பிடுவோம். நாங்கள் பொறிச்சிக்கிருக்கு என்ன வரத்துக்கு வச்சுக்கிறாங்க, இதில் வறுத்து வச்சுக்கிறா. அது இதில் கொதிக்குது, தண்ணி கொதிச்சு வருது பாருங்க, ரவுண்டாக வெள்ளையாக கிடக்குது, அது கொதிச்சு வருது. நாங்கள் எங்களோட சிக்கனை பிரித்து விடுவோம், பிரட்டி விடுவோம். சொல்ல மறந்துவேன், நான் இலங்கைக்கு போன போது இந்த பிரியாணி இதெல்லாம் ஒன்றும் அங்கே போய் செய்யவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடையில் வேண்டி சாப்பிட்றான், பெருசாக பேர்த்தில்லை. இல்லாட்டி எங்களுக்கு இங்கே சாப்பிட்டு பழகி அப்படி வந்துட்டுதோ அது தெரியாது. பெருசாக டேஸ்ட் இல்லை அங்கே பிரியாணி. இந்த மூடி எப்படி திருப்பி இழுத்திங்கண்டா தண்ணி அதுக்கே விடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க கிடக்க இன்னும். என்ன பிரச்சனை, தண்ணி கொதிச்சாதான் அரிசியை போட டக்கண்டு அவி. நல்லா இருக்கு காஜு. மத்தியில் காஜுவே நல்லா இருக்குல்ல சாப்பிட. அரிசி தண்ணி வடிச்சாச்சு. ஏண்டா இது கொதித்து வந்துட்டு இனி நான் வைக்கவும். என்ன இது கண்ணீர் மாதிரி பொரியுது. என்ன பிரச்சனை, பாலிபப் மாதிரி செய்தால் இது வேறு ஏதோ மாதிரி வருகுது. நான் வேலுமேக்கிட்ட பாலிபப் மாதிரி வரணும்னு சொல்லி போட்டு அமுக்கி விட்டுட்டேன். கூட வந்து இறுக்கி அமர்த்தணும், உள்ளுக்கு அமர்த்தினா தான் நல்லா உள்ளுக்கு எல்லாம் பொரியும். ஓகே, இனி நாங்கள் பிரியாணியை பார்ப்போம். ஓகே, மத்தியில் எப்படி பூ வருதுண்டு நல்லா கொதிக்குது. ஓகே, ஒருக்கா கிண்டி பார்த்துட்டு ஓகே அரிசி போடுறோம். இந்த சொன்ன 1/4 லிட்டர் குறைச்சி விட போகிறோன்ட்டு இந்த அரிசிக்குள்ளே கொஞ்சம் தண்ணி நிற்கும். நாங்கள் எப்படி தான் படித்தாலும் கொஞ்சம் அரிசிக்கு கொஞ்சம் இது வந்துடும் தண்ணி. அது கிட்டத்தட்ட 1/4 லிட்டருக்கிட்ட வந்துடும். அதுக்காக தான் அந்த அரிசியை அந்த தண்ணியை குறைச்சி விட்டேன் நான்.
இப்போ விளங்கிச்சோ நான் என்னதுக்கு 1/2 லிட்டர் என்ன 1/4 லிட்டர் தண்ணியை குறைச்சி விட்டு நான் என்னதுக்காண்டு இதுக்காகத்தான். அனி அரிசி கொஞ்சம் அபிக்க விட்டு பும்மட்டு வரும். ஓகே, உடனே கொண்டு நாங்கள் சட்டி வாணியெல்லாம் கழுவி வச்சுடுவோம். இப்போ மெஞ்சிட்ட பேச்சு வண்டியில இல்லை, அதுக்காகத்தான். இனி இப்போ மூடியாச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து கூட்டி விட்டு நாங்கள் ஒரு நேரம் இனி குறைச்சி விடுவோம். இப்போ கிண்டி போட்டு நம்மளால் கிண்ட தேவையில்லை. ஓகே, ஆக குறைஞ்ச இதில் வைக்கணும். அப்போ இந்த தண்ணி கொஞ்சம் விழுபாடும். இப்போ தண்ணி மாதிரி இருக்கல்லோ, அது கொஞ்சம் விழுபாடும். அப்போ நல்லா இருக்கும். இது பொரியட்டு. இது ஏன் போடுறோண்டா, இதில் வந்து இந்த தம் கொஞ்சம் எடுபடும். இதுக்கு மா எல்லாம் குழச்சி வைக்கணும். நாங்கள் மா வைக்கிறே இல்லை, இப்படியே வச்சு விட்ருவோம், சரியாயிடும். கண்ணே நேரம் இதை விட்டால் எரிஞ்சு போகும், ஐயோ. அதுக்காக தான் நல்லா குறைச்சி விட்டுக்கிறாரு. பாப்பா கொஞ்சம் தலை எடுப்போம். இது வந்து ஊரில் செய்கிறது தான் நல்லா இருக்கும். என்ன பேச்சுன்னா இங்கே தம் போடலாம், மேலே நெருப்பு போட்டால் தான் அந்த மேலே இருக்கிற ஈரத்தன்மை எடுபடும். இது வந்து எங்களுக்கு இது மேலே ஈரத்தன்மை எடுபடாது. சும்மா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம், விட்டுட்டு எடுக்கிற வழியாக மறுபடி நல்ல ஈரத்தன்மையெல்லாம் எடுபடாது.
சைடில் பாருங்க தண்ணி மாதிரி இருக்குது இந்த சைட்டு வழியில் தெரியுது உங்களுக்கு பாருங்க தண்ணி மாதிரி தெரியுதല്ലോ அது வந்து கொஞ்சம் எடுபடும் தான் நல்லா இருக்கும் எங்களோட கறி இதுக்கு எடுபடா லேஸில் ஏன் இப்படி திருப்பி மேலே காஞ்ச மாதிரி கிடக்கு அவிகாத அரிசி இப்போ எந்த திருப்பி விட்டுறேன்டா இப்போ சரியாக வந்துடும் பதிலோ கையில் சுடுவது இப்போ அதோளமான மேலே இடந்த ஈரம் தன்மையெல்லாம் விடுபட்டுரும் பாப்பா கஞ்சி விட்டு வாய்க்காத கொஞ்சம் தன்மை கொஞ்சம் விடுபடணும் அதுக்காக தான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு போச்சு கிண்டைக்கு அப்படி தான் கொட்டுறோம் அள்ளி பூவாலுக்குள் போட்டு விட்டு துடைச்சி விட வேண்டும் என் பொண்டாட்டி சண்டைக்கு வந்துடுவா ஓகே அவையில் வேலை முடிஞ்சுது ஓகே பிரியாணியின் வேலை முடிந்தது என்ன பிரச்சனை என்னன்னா ஓகே கொஞ்சம் உணர சரியாக வரும் பார்த்தியலோ ஓகே நாங்கள் இப்போ நிப்பாட்டுவோம் இதை ஓகே தேவையில்லை இப்போ பிரியாணியை நிப்பாட்டி விட்டோம் பாப்பன் டெஸ்ட்டு பண்ணி சுடும் ஆனால் என்னதான் இதுக்கு வந்து கஜுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சாப்பிடும்போது ஒரு கருத்து வரும் இன்றைக்கு சமைச்ச பிரியாணி அதிலோ பிரியாணி சொம்பில் தண்ணி சொம்பில் மிளகாய் கோழி எப்படி அவிஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்களோ காஜு
பிரியாணி சூப்பராக இருக்குது. ஓகே, பத்தியில் கோழியை எப்படி அஞ்சிருக்கேன். என்ன பிரச்சனைனா சில முள்ளுகள் இருக்குது, எலும்புகள், அதை போடுறது தான் இந்த பேப்பர். ஓகே, சூப்பரோ சூப்பர். அதிலோ எப்படி கிடக்கு சோறு கோஷ்கா. கோழி பொரியல். இதுதான் லாலிபப்பு. லாலிபப்பு. ஓகே, நீங்களும் நல்லா சமைச்சு இப்படி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.